என்னவா பண்ற? குக் பண்றேங்க. வீடெல்லாம் ஓகேவா? உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா தாங்க இருக்கு. மல்லிக்கடைலாம் பக்கத்தில் தான் இருக்கு, பார்த்து வச்சுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ ஒரு நாள் வந்து நான் கூட்டிகிட்டு போய் காட்டிடுவேன். அப்புறம் இந்த வாட்டர் பியூரிஃபை ஃபிக்ஸ் பண்ண ஆள் சொல்லிட்டேன், வந்துடுவாங்க இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு. ஓகேவா? ஓகே. அப்புறம் உங்கள் அக்கா வீடு பக்கத்தில் தானே வீடு பார்க்கறதா சொன்னீங்க, ஏன் இப்போ? அதுவா, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ரீசன்லாம் ஒன்றும் இல்லை. என் அக்கா வீடு பக்கத்தில் வேணான்னு தோணுச்சு. ஏன் உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு இல்லை, பொதுவாக கேட்டேன். கொஞ்ச நாளைக்கு நம்ம தனியாக இருந்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன். உன்னை கேட்காம முடிவு பண்ண தப்பு தான். சாரி. என்னங்க நீங்க போய் சாரி இல்ல? பொண்டாட்டி கிட்ட சாரி சொல்றதுல தப்பு இருக்கு? இங்க பாரு சிந்து, இது நம்ம 2 பேரோட லைஃப். ஒன்னா தான் டிராவல் பண்ண போறோம். இதுல நான் என்ன தப்பு பண்ணாலும் நீ என்கிட்ட சொல்லணும். அதை நான் மாத்திக்கிறேன். நீ ஏதாவது தப்பு பண்ணாலும் நான் உன்கிட்ட சொல்லுவேன். அதை நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு ஒரு கால் வந்தது நீங்க குளிச்சிட்டு இருக்கும்போது. அப்படியா? சரி, நான் என்னன்னு போய் பார்க்குறேன். எங்க டிவி கனெக்ஷன் நெட் கனெக்ஷன் எனக்கு சொல்லியிருக்கேன், முடிஞ்சா வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நீ ஏன் என்னை வாடா போடானே கூப்பிட மாட்ற? வாங்க போங்கன்னு கூப்பிடுற. ஏன், நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் வாடா போடான்ற அளவுக்கு இல்லைல்ல. அது இன்னும் நல்லா இருக்கும். அது ஃப்ளோல வரும். ஃப்ளோலியா? ஃப்ளோல வாடா போடா மட்டும் தானே வரும். தெரியலையே. டேய், இன்னைக்கு வேலைக்கு போலியாடா? லீவுடி. கது, ஆமா, கேட்குறேன், தப்பா எடுத்துக்காத. என்னை ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு? என்னது? ஐ மீன், ரீசன் இதனால தான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு தோணல, அந்த மாதிரி கேட்டேன். பொண்ணு பார்க்க வரும்போது ரொம்ப சைலண்டா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்க பழம் மாதிரி இருந்தீங்க. அமைதியாக வேற இருந்தீங்களா, ஒரு பக்கம் பயம் வேற. போச்சுடா, இவர் பொண்ணுங்ககிட்டயே பேசினது கிடையாது போல. மௌனராகம் படத்தில் வர மோகன் மாதிரி ஃபார்மலாக தான் இருப்பாருன்னு நினச்சேன். இதற்குள்ள எப்படி ரொமான்டிக்காக வாழ போகிறோன்னு நினச்சேன். ஆனால் உங்களுக்குள்ளேயும் அதே படத்தில் வர கார்த்திக் சாயலும் இருக்கு. அப்புறம் இது மட்டும் தான் காரணமா? அது மட்டும் இல்லை, பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாண டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணலான்னு கேட்டப்ப பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லலான்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கொடுத்த அந்த ஒபீடியன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டப்ப உடனே நீங்கள் எனக்கு எதுவும் வேணாம், நான் எதுவும் ஆசைப்பட்டு வரல, உங்கள் பொண்ணு மட்டும் தந்தா போதும்னு சொன்னீங்க. 30K தான் சேலரி, இந்த சேலரிக்குள்ளே உங்கள் பொண்ணால் குடும்பம் நடத்த முடியும்னா எனக்கு உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னீங்க. அப்போ உங்கள் ஜென்டில்மேன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைஃப்பில் மேரேஜ்க்கு அப்புறம் வர அப் அண்ட் டவுன் கிராஃப்ட்ஸ் ஏறினாலும் இறங்கினாலும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு தோணுச்சு. எனக்கு கம்மி சேலரிலாம் பெரிய விஷயமே இல்லை, அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம்.
தேவைன்னா நானும் வேலைக்கு போறேன். தேங்க்யூ. எதுக்கு? ஷார்ட் டைமில் என்னை புரிஞ்சுக்கிட்டல அதுக்கு. ஆமா, உங்களுக்கே என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு உன்ன மாதிரிலாம் சொல்ல தெரியல. எனக்கு அம்மா அப்பாலாம் சின்ன வயசுலேருந்தே இல்லை, அக்கா மட்டும்தான். எனக்கு ஒன்றுனா அவள் பார்த்து பார்த்து செய்வா. அதே மாதிரி தான் உன்னையே செலக்ட் பண்ணியிருப்பான்னு நான் நினச்சி ஓகே சொன்னேன். அண்ட் என்னமோ தெரியல, உன்னை பிடிச்சிருக்கு. கதிர், எஸ். இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போலாமா? ஏன்? இன்னைக்கு லீவ் தானே? லீவ் தான். சரி போகலாம். ம். அந்த மரம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அந்த குளத்துல தண்ணி நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. நம்ம உட்கார்ந்திருக்க இந்த பெஞ்ச் நல்லா இருக்குல்ல? ஏய், என்ன கிண்டலா? பின்ன என்னடா, பொண்டாட்டியை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு கூட பேசாம இப்படி சும்மா இருந்தா இதுக்கு நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம். அன்னைக்கும் அப்படிதான். பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. ஏன் இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாலாம் உன் ஃபோனில் பிளாக் பண்ணிட்டாங்களா என்ன? இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேசுறது தான். இப்போ மட்டும் என்ன கொஞ்சம் கிழிக்கிறியா? சரி, கல்யாணத்துக்கு அப்புறமாவது பேசலான்னு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே வந்தா நான் வரத்துக்கு முன்னாடி நீ தூங்கிட்டு இருக்க. எவனாவது ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே வந்து தூங்குவாங்களா? அது வந்து ரிசப்ஷன்ல போட்டோக்கு ரொம்ப நேரம் போஸ்ட் கொடுத்துருந்தோம்ல, அந்த டயர்ல தூங்கிருப்பேன். ஓ, சருக்கு மட்டும் தனியா ரிசப்ஷன் வச்சாங்களோ? சாரி. எதுக்கு? தூங்குனதுக்கா? சரி, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது லவ் பண்ணிருக்கியா? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன். இதுக்கே நீ இவ்வளோ தயங்குற? எனக்கு அப்படிலாம் இல்லை. உண்மையாவா? ஒரு ப்ரொபோசல் கூட வரலையா? வந்துச்சு, ஆனா எனக்கு பிடிக்கல. ஏன்? காலேஜ்ல படிச்ச பையன்தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணா. அந்த பொண்ணோட பிரேக்கப் ஆன அப்புறம் திருப்பி எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணான். அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அதனால தான் அவனுக்கு நோ சொன்னியா? அதனால இல்லை, அந்த பொண்ணோட ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு ஓவரா பொசசிவ் ஆகுறான்னு அவன் பிரேக்கப் பண்ணதா சொன்னான். பொசசிவ்னஸ் தப்பு தானே? அது அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் நாட் ராங். அந்த பொண்ணு அவனை உண்மையா லவ் பண்ணியிருக்கா, இல்லைன்னா அவையும் பொசசிவ் ஆக போறா. அதே மாதிரி தான் எந்த ஒரு பர்சனும் ஆட்டோமேட்டிக்காக பொசசிவ் ஆக மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். ஐ மீன் பொசசிவ் ஆகிற மாதிரி. அதை அவனே புரிஞ்சு மாற்றிட்டு இருந்திருக்கணும்.
அப்படி இருந்தா கண்டிப்பா பிரேக்கப் ஆயிருக்காது. ஒருவேளை நானும் அவன் மேல பொசிசிவா இருந்தா என்னையும் விட்டு போயிருப்பான்ல. ம் சரி, என்ன இது மாதிரி யாரையும் லவ் பண்ணியிருக்கியான்னு கேட்க மாட்டியா? நீ தானே தெரியும். ஃபர்ஸ்ட் நைட்லேயே தூங்கினவன் தானே நீ. அப்பவே தெரியும் நீயும் யாரையும் லவ் பண்ணியிருக்க மாட்ட, உன்னையும் யாரும் லவ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு. கது ஐ லவ் யூ. ஏன்னு கேட்காத, எனக்கு சத்தியமா சொல்ல தெரியல. சிந்து, உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் என் ஃப்ரெண்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். உட்காரு. ஓகே, போலாமா? வாடா. என்னடா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க? இப்போ தானே வெளியே போயிட்டு வந்தேன். வேலைக்கு போலியாடா? புது வீட்டில் திங்ஸ்லாம் அடுக்க வேண்டி இருந்தது, அதான் லீவ் போட்டேன். ஏய், ஒரு டீ வாங்கிட்டு வா. அப்புறம் புது மாப்பிள்ளை லைஃப்லாம் எப்படி போயினுக்குது? என்னடா கேட்குறேன், சைலண்டாக இருக்க? என்னன்னு சொல்கிறது? ஏய், அந்த பொண்ணு என்னை அவ்வளோ நம்புறாடா. அவள் பேச வரும்போதெல்லாம் இவன் நமக்கான ஒருத்தன்னு நினச்சிட்டு இருக்காடா. ஏய், என்ன லவ் பண்ணுறாடா அவ. ஏய், இது நல்ல விஷயம் தான்டா, அதுக்கே எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறா? டேய், ஏன் எதுக்கு நான் இப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? தெரியுதுடா, உனக்கு தான் ஒன்றும் தெரியல. உன் லைஃப்பில் ஒருத்தி இருந்தா, இப்போ உனக்கு இல்லைன்னு ஆயிட்டா. அது உனக்கு தான் புரியல. மறைக்காத, உண்மையாக தான் சொல்கிறேன். நீ எவ்வளோ லவ் பண்ண, உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புட்டுக்குச்சு. இன்னும் அதே நினச்சிட்டு இருந்தா பேசுகிற பெரிய மயிராட்டம். சரி, என்கிட்ட பேசுன மாதிரி தான் அந்த பொண்ணுகிட்டையும் பேசிகிட்டு இருக்கியா? இல்லை, அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? அதே தான் நானும் சொல்கிறேன். இப்படியே இருந்தனா நாளைக்கு அந்த பொண்ணு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணனா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அந்த பொண்ணு மனசு எவ்வளோ கஷ்டப்படும் யோசிடா. உங்கள் அக்கா ஆசைக்காக தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண. இந்த விஷயம் நாளைக்கு உங்கள் அக்கா தெரிஞ்சா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க. டேய், எனக்கு எல்லாம் புரியுதுடா. ஆனால் ஃப்ராங்காக சொல்லணும்னா என்னால் அவளை மறக்க முடியலடா, கஷ்டமாக இருக்கு. அதுக்கு நான் இப்படியே இருப்பேன்லாம் சொல்ல. எனக்கும் தான் அந்த பொண்ணுகிட்ட பிடிச்ச மாதிரி நடிக்கிறது கில்ட்டியாக இருக்கு உள்ள. இப்படி ஒரு மைண்டு அப்படி ஒரு மைண்டு இருக்கிறது எவ்வளோ வெறுப்பாக இருக்கு தெரியுமா? என்ன பண்ணுறதுனே தெரில. லவ் பண்ணுடா. என்னது? ஆமாண்டா, லவ் பண்ணு. யார? வேற யார? உன் பொண்டாட்டியே தான். போட்டாங். ஏய், நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியா லவ் பண்ண சொல்கிறேன்? உன் பொண்டாட்டியை தானே நான் லவ் பண்ண சொல்கிறேன். எனக்கு நம்ம அவள் பெஸ்ட்டு பேரண்ட்னு சொல்கிறத வச்சு தோணுது. ட்ரை பண்ணுறா. அந்த பொண்ணை மறந்துட்டு இந்த பொண்ணு கூட சந்தோஷமாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. கடைசியாக ஃப்ரெண்டாக உனக்கு ஒன்று சொல்கிறேன். லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு லைஃப் இருக்குது, அதுவும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். சரி, நீ டீ குடிக்கிற கேப்பில் நான் சொன்ன உபதேசத்தில் நல்லா யோசிச்சுட்டு நான் பக்கத்து கடை வரைக்கும் போயிட்டு வரேன். சரி. கது ஐ லவ் யூ. ஏய், அந்த பொண்ணு என்ன அவ்வளோ நம்புறாடா. லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு லைஃப்